லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஜீ தமிழ் தொலைக்காட்சியோட சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் வின்னரான திவ்னேஷ் மலேசியா ஈவெண்ட்டில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருந்தாங்க மலேசியா வாழ் தமிழ் மக்கள். அதில் அவர் என்ன பாட்டு பாடினாருன்னா, அச்சம் என்பது மடமையடான்ற பாட்டை ஃபுல்லாக பாடி எல்லாரோட கைத்தட்டலையும் ஆரவாரத்தையும் வாங்கியிருக்கிறாருங்க. ரொம்பவுமே எல்லாருமே இந்த குட்டி செல்லக்குட்டியை ரொம்பவுமே பாராட்டியிருந்தாங்க. அவர் பாடின இந்த பாட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டை கேட்டு தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் முடித்ததுமே நம்ம செல்லக்குட்டி திவ்னேஷ் ரொம்ப அழகாக அவர் மலேசியாவை சுற்றி பார்த்துருக்கிறாரு. அதில் அந்த நிகழ்ச்சியை காண வந்த எல்லாருமே எப்படா திவ்னேஷ் பாட்டு பாடுவார்னு வெயிட் பண்ணி அந்த பாட்டை கேட்டது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டிங் ஓவேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுமே திவ்னேஷ்க்கு சிலர் சிறப்பு கிஃப்ட்டுகளையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் திவ்னேஷ் எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் வேணாம்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. பரவாயில்ல, இந்த ஒரு டைம் வாங்கிக்கோங்க, நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிலர் கிஃப்ட்டு கொடுத்ததை அவர் தவிர்க்க முடியாமல் சொன்னாங்க. திவ்னேஷோட இந்த நிகழ்ச்சி இருக்காங்க. திவ்னேஷோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே பிடிச்சதுனால அடுத்து வர ஈவெண்ட்லையும் திவ்னேஷை பாட வைக்கணும்னு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, பார்த்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.